நீங்கள் எப்படி சிவராய் அலையன்ஸை பற்றி ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் கதறிட்டே இருந்தீங்க, கத்தி கதறினீங்க அசம்பிளியில், அலையன்ஸ் அலையன்ஸ் அலையன்ஸ்னு. அதே மாதிரி உங்கள் சன் கூட மிஸ்டர் விஜய் வந்தது ஒன்று, அவர் அங்கே இருக்கிறப்பவே தன்னோட பல்ஸு தன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு போகிறாரு. பட் அது எல்லாருக்குமே அப்படியே ரொம்ப கிளாரிங்காக தெரிஞ்சிச்சு யாரோட மாசுன்னு. நானே விஜய்க்கெல்லாம் அவருக்கு சான்ஸ் இல்லைன்னு அவருக்கு ஹி ஹிம்செல்ஃப் நோஸ் தட். பட் நீங்கள் போய் அங்கேயும் அவரோட ஏன் இந்த போட்டி 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 ஏன் போட்டி? இந்த மாதிரி போட்டி போடுற அந்த மென்டாலிட்டி தான் எல்லா இடத்துக்குமே வருது. என்னென்னா அங்கே போய் ரோட் ஷோன்னு பண்ணுறாரு. ஏன் இந்த ரோட் ஷோ ஒரு அசிங்கமாக இல்லை? ரோட் ஷோங்கிற பேரே முதல்ல ஒரு அசிங்கம். அதை வச்சுக்கிட்டு போகிறாரு ரோட் ஷோன்னு போயிட்டு அங்கே எல்லாம் கூட்டிகிட்டு வந்த கும்பல் மாதிரி தான் இருக்குது. அவருக்கு விஜய்க்கு எப்படி இருந்தாலும் உங்கள் சன் இப்போ பாலிட்டிஷியனாக இருந்தாலும் மினிஸ்டர் டெபுட்டி சிஎம்மாக இருந்தால் கூட அவர் ஒரு சினிமாலையும் இருந்தார் இல்லையா, ஒரு வேல்யூ வேணும், அது ஒரு இது எக்ஸ்ட்ரா ஒரு இது வரும்ன்ட்டு அவர் என்ன எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கிடைக்கும்னு ஒரு ஏன்னா டிக்கெட் அங்கே வாங்குற டிக்கெட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும்னு அவர் அதில் சினிமாலையும் போய் ஃபேஸை காட்டினார். என்னைக்காவும் அவர் சாதாரண ஒரு ஆக்டர் தானே, அவர் என்ன ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோலாம் கிடையாது இல்லையா. விஜய் கம்பேர் பண்ணுறப்போ விஜய் பெரிய ஹீரோ இல்லையா, ஸ்டார். அதனால் அவரை பார்க்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றாங்க. உங்கள் சன்னை பார்க்குறதுக்கு கூட்டு வந்தால் தான் வருவான். என்ன தான் கெக்க வைக்கன்னு செங்கல்லாம் வச்சு போனதும் செங்கல் வச்சுலாம் பேசினார். இந்த என்ன வச்சு பேச போகிறாருன்னு தெரில. ஓ அது ஒரு ரகசியமாக இருக்குமோ, அந்த ரகசியத்தை பார்ப்போம்.